ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் சூர்யா கிளிப்ஸ். இன்றைக்கி உங்கள்கிட்ட ஒரு வீடியோ காமிச்சிட்ருக்கேன் இல்லையா. இது வந்து எங்கள் வீட்டில் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஒரு குருவி கூடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்காங்க. ஸோ பட்ஜெட் வந்து கொஞ்சம் நார்மல் மீடியமாக தான் இருந்துச்சு. அது என்ன அப்படிங்கிறத நான் லாஸ்ட்டு உங்களுக்கு சொல்கிறேன். பட் இந்த குருவி கூடு வந்து ஃபஸ்ட் எப்படி பண்ணியிருந்தாங்கன்னா, எல்லாமே சேர்த்து மொத்தமாகவே ஒரே ஃப்ளாட்லேயே தான் இருந்துச்சு. ஸோ அந்த அப்படி இருந்தப்போ எல்லா குருவியும் ஒரே இடத்துல பறந்துகிட்டே இருக்கும். நமக்கு வேறு டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது குருவியை வாங்கியாச்சுன்னா கூட வச்சு வளர்த்த முடியாது. இவ்வளோ ஸ்பேஸ் வேஸ்ட்டாக போகுது. அப்படிங்கிறதுனால நாங்கள் அப்புறம் ரெண்டாவது என்ன செய்துட்டேன்னா, நான் அந்த வேலை பார்க்கக்கூடிய அந்த அண்ணாக்கிட்ட சொல்லி அதை வந்து 3 செப்பரேட்டு டிவிஷனாக பிரிச்சுருந்தேன். இது பார்த்திங்கன்னா, இது மேலே உள்ள போர்ஷன். இப்போ நீங்கள் பார்க்குறது இந்த மாடி, இது வந்து போர்ஷன். அதுக்கு சைடில் பாருங்கள் பானையெல்லாம் வச்சுருக்கோம். இந்த பானையை வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்காங்க. இது வந்து குருவியெல்லாம் நிற்கிறதுக்கு மரம் மாதிரி வச்சுருக்காங்க, பார்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு லேடர், ஒரு ஏணி வச்சுருக்கோம். அதுலேயும் கொஞ்சம் பானை வச்சுருக்கோம். இது கீழே உள்ள செக்ஷன், அது மேலே உள்ள செக்ஷன், இது கீழே உள்ள செக்ஷன். இதுலேயும் பானை வச்சுருக்கோம். அதே மாதிரி மரத்தில் இது எல்லாமே இந்த ஒரு ட்ரீ மாதிரி நாங்களே எல்லாமே செய்து ஒரு ஐடியா கொடுத்து வச்சுருக்கோம். இது எதுக்காக உங்ககிட்ட காமிக்கிறேன்னா, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் கூட இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு தான். இப்போ நாங்கள் விடுறது வந்து இந்த மேலே செக்ஷனில் வந்து ஒரு புதிய குருவி விடலாம் அப்படிங்கிறதுக்காக லாவா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி பேர்டு வந்து வச்சுருக்கோம். பாருங்கள், ஒயிட் கலரில் அதோட லிப்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. இதோட பீக் சூப்பராக இருந்துச்சு. பார்த்து பிடிச்சவங்க லைக் பண்ணுங்கள். லாவா பற்றி தெரிஞ்சவங்க ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருக்குது, அதை எப்படி பார்த்துக்கணும், அதோட ப்ரீடிங் டைம் எப்படி, என்ன எதுன்னு உள்ளது எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. ஸோ நானும் கூகுள் சர்ச்சிங் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஒரு ஜோடி வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அந்த குருவி பறக்கிறத பார்க்கணுமே, என்ன அழகு. அதாவது நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு குட்டி குருவி கூட்டில் தான் வச்சுருந்தோம். அப்போ அந்த குருவி கூட்டில் வந்து குருவிகள் எல்லாம் இந்த அளவுக்கு பறக்கிற அளவுக்கு ஸ்பேஸ் இல்லை. ஸோ எங்களுக்கும் அதோட பறக்கிற லென்த் எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறத பற்றி எங்களுக்கு வந்து தெரியலை. ஆனால் இந்த பெரிய கூடு வாங்கினதுக்கப்புறமா தான் இந்த குருவிகள் எப்படி பறக்குது, என்ன அழகு அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரசிக்க முடிஞ்சுது. பாருங்கள், அதுலேருந்து பறந்து வந்து இதில் வந்து உட்காந்துருக்கு. நல்ல அழகு. அது அந்த பானையிலே உட்காந்துருக்கு. ஐயோ, எனக்கு எப்படா சாப்பாடு போடுவான், நம்ம எப்படா சாப்பிடலாம் அப்படின்னு அது உட்காந்துருக்கு, பாவம். கிளைமேட் கொஞ்சம் சரியில்லாதனால தொண்டை கொஞ்சம் சரியில்லை. அப்புறம் இந்த கீழே செக்ஷனில் வந்து ஏற்கனவே நாங்கள் பழையதை நாங்கள் வளர்த்துட்ருந்தோம் ஒரு சின்ன குருவி கூட்டில். அதை போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் கீழே செக்ஷன் வச்சுருக்கோம். அந்த கீழே உள்ள செக்ஷனில் வந்து போடுறதுக்கு பழைய குருவி கூட்டு பக்கத்தில் இருக்குது, காமிச்சு தரேன். அது குட்டியாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். பட் நான் அதை இப்போ கழட்டி எடுத்து அதை வச்சுருக்கோம் பக்கத்தில். இந்த குருவிங்களை எல்லாம் அந்த குருவி கூட்டுக்குள்ளே ஏற்றுறதுக்கு என் புருஷன் பட்ட கஷ்டம் இருக்கே, ஐயோ அப்படி தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. அது போவே மாட்டேன் அப்படின்ட்டு இருந்துச்சு. அதே டைமில் குருவி வெளியே பறந்து போயிடக்கூடாதுல்ல, ஒரு கேப்பும் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சுற்றி பக்கத்துலேயே தான் இருந்துகிட்டு இருந்தோம். 2-3 குருவி அவர் வந்து கையால் தான் பிடிச்சி உள்ளே விட்டார். ஆனால் அந்த குருவி வந்து கையால் பிடிச்சி உள்ளே விடும்போது பார்த்திங்கன்னா, அது கையில் நல்லா கொத்தி விடும், பார்த்துக்கோங்க. நம்ம கையில் உள்ள சதையே பிஞ்சிரும், அந்தளவு கொத்தி விடும். 2-3 கொத்து வாங்கினதுக்கப்புறமா அவருக்கு கை வலியினால் அவரால் அடுத்தது பிடிக்கிறதுக்குள்ள ஐடியா வரல. அவர் என்ன செய்துட்டாருன்னா, சரி ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம், அதுவாக உள்ளே போயிடட்டும் அப்படின்ட்டு இருந்துச்சு. பார்த்தா ரொம்ப நேரம் உட்காந்துருக்கோம். அது உள்ளே போகிற மாதிரியே இல்லை. போர் அடிச்சிருச்சு அப்படியே. அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். நான் அவர் எப்போடா உள்ள குருவி வரும் உள்ளாடி காமிக்கலான்னு நான் இந்த கூடையே காமிச்சிட்ருக்கேன். சரி, இது உள்ளே வந்தாச்சுன்னா பறக்குமே, அப்போ பார்க்கலாம் அப்படின்னு கூடையே காமிச்சிட்ருக்கேன். இன்னும் ஒன்றாச்சும் அங்கே வந்துச்சான்னு பாருங்கள். லாஸ்ட்டாக அந்த குருவி கூட, பெரிய குருவி கூட்டோட வாசலையும் இந்த குருவி கூட்டோட வாசலையும் திறந்து வச்சு ட்ரை பண்ணி பார்த்தோம். அப்படியாச்சும் இதுங்க உள்ளே போதா பார்ப்போம் அப்படின்னு. போகவே இல்லை. கையால் தட்டி பார்த்தோம், கேட்கவே இல்லை. லாஸ்ட்டாக ஒரு கட்டையை வச்சு தட்டி பார்த்தோம். அதை போக வச்சது எப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன்.